ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு சாட்சி பெருமாள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு மலை கிராமத்தில் சாட்சி பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு. இவரோட வேலை பத்திரம் ரெடி பண்ணுற இடத்துல சாட்சி கையெழுத்து போடுற ஒரு ஆளாக இருக்காரு. இவரோட பேத்திக்கு காது குத்து ஃபங்க்ஷன் கொஞ்ச நாளில் நடக்க இருக்கு. இதுக்காக கம்மல் வாங்கணும்னு நினைக்கிறாரு. பேத்திக்கு முறைக்கட்டு செய்யலைன்னா அசிங்கமா போயிரும் நினைச்சு வருத்தப்படுறாரு. 4-5 மாசமா பத்திர ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை இல்லாதனால குடும்ப செலவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி சமயத்துல ரொம்ப நாள் கழிச்சு பத்திர ஆபீஸுக்கு சாட்சி கையெழுத்து போடுற வேலைக்கு போறாரு. பத்திர ஆபீஸ் ஓனரா திருப்பதி இருக்காரு. அவர்கிட்ட சாட்சி பெருமாள் பண உதவி கேட்காரு. அதுக்கு என்னால முடியாதுன்னு திருப்பதி பெருமாள் கையை விரிச்சிருந்தாரு. அன்னைக்கு பத்திர ஆபீஸுக்கு ஒரு அப்பா தான் வாங்கின தன் சொத்தை கிரயம் பண்ணி கொடுக்காரு. அதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டு பெருமாள் ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தாரு. அந்த பணம் கம்மல் வாங்குறதுக்கு பத்தம் இருக்கு. இதுக்கடையில ஒரு அண்ணன் தங்கச்சி கடையே சொத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சொத்துக்கும் பெருமாள் தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால பெருமாள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. கோர்ட்டுக்கு போய் ஆஜரானா 5000 ரூபாய் கிடைக்கும்னு பெருமாளுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் பெருமாள் அந்த பணத்துக்காக கோர்ட்டுக்கு போனாரா இல்லையா, அவருக்கு இந்த விஷயத்தினால என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, கடைசியா தன்னோட பேத்திக்கு சாட்சி பெருமாள் கம்மல் வாங்கினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் யதார்த்தம் தான். படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் ரியாலிட்டியா இருக்கு. படத்துல சாட்சி பெருமாள்னா யாரு, அவரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத படத்துல ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. ஏழையா இருக்கிறவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும்போதும் அதுக்காக மெனக்கிட்டு நிறைய விஷயம் பண்ண வேண்டிய இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட லைஃப்ல அதனால எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத படத்துல ரொம்ப டீடைல்டா காமிச்சிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ நல்லா முடிச்சிருக்காங்க. படத்துல சாட்சி பெருமாள் கேரக்டர்ல நடிச்ச ரங்கராஜன் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. சாட்சி பெருமாளுக்கு என்னதான் பண தேவை அதிகமா இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் திருடணும்னு நினைக்க மாட்டாரு. அந்த விதத்துல அவரோட கேரக்டர் டிசைனிங் படத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல தேனியில உள்ள ஒரு குக்கிராமத்தை ரொம்ப ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நாமளே அந்த கிராமத்துக்குள்ள போன மாதிரி தான் ஃபீல் ஆகுச்சு. படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பா பண்ணிருக்காங்க. படத்தோட ஒரு சீன்ல சாட்சி பெருமாள் முனியப்பன் கோயிலுக்கு போய் தன் பேத்திக்கு கம்மல் வாங்க பணம் கிடைக்கலன்னு நினைச்சு வருத்தப்படுவாரு. அந்த நேரம் ஒரு சம்பவம் நடக்கும். அதெல்லாம் படத்துல ஃபீல் குட்டா இருக்கு. படத்தோட டைரக்டர் ஆர்பி வின்னு இந்த படத்தை உண்மைக்கு நெருக்கமா ஸ்கிரீன் பிளேல நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட மைனஸ், மாஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்ல. இது ரொம்பவே சுலவான படம் தான். படத்துல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்னு பெருசா எதுவும் இல்ல. படத்தோட ஸ்டார்டிங்ல கோயில் திருவிழா நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்ல. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் சடனா மனசு மாறி ஒரு விஷயம் பண்றாரு. அதெல்லாம் படத்துல கொஞ்சம் நாடகத்தன்மையா இருந்துச்சு. ஆர்பி வின்னு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ரங்கராஜன், ராஜசேகர், பாண்டியம்மா இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான வில்லேஜ் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் டென்ட் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.